சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களை நிந்திக்கிறவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, உங்களை சபிக்கிறவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, உங்களை வேதனைப்படுத்துறவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, நிந்திக்கிறவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நமக்கே நம்ம ஜெபிக்கிறது கிடையாது. இதுல எங்க நிந்திக்கிறவங்களுக்காண்டி ஜெபம் பண்றது? தெருக்கல்ல முளையில சுத்திட்டு இருக்கிற குழந்தைகளுக்காண்டி, பசியில வாடிக்கொண்டு இருக்கிறவர்களுக்காண்டி. ஆமே, ஜெபிக்கிறவளாய் நாம் மாறணும். நமக்கு நன்மை செய்கிறவங்களுக்கே நம்ம ஜெபிச்சுட்டு இருந்தோம்னா அதுல எந்த ஒரு நன்மையும் கிடையாது, பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க நன்மை செய்யறவங்க தான், அவங்க நல்லவங்க தான், அவங்க திருந்தினவங்க தான். அவங்களுக்காண்டி ஜெபிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே சமயம் உங்களை சபிக்கிறவங்களுக்காண்டி, உங்களை நிந்திக்கிறவங்களுக்காண்டி, உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காண்டி, உங்களை வேதனைப்படுத்துறவங்களுக்காண்டி நீங்க அவர் சமூகத்துல வந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்க தொடங்குனீங்கன்னு வைங்களேன், அந்த ஆத்துமாவை கர்த்தர் சந்தித்து அனுதினமும் சபையில சேர்த்துக்கொள்ள அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார்.